பிரைசலாம். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் 18வது அதிகாரம் 1வது வசனமும் 6வது வசனமும் சொல்லுகிறது பாருங்க. முதல் வசனம் சொல்லுகிறது, என் பெலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். அல்லேலூயா. அப்போ உங்களுக்கு பெலன் யாரு? இயேசு கிறிஸ்து. பெலனை தருகிறவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. உங்களுடைய பலவீனத்திலே பெலத்தை தருகிறவர் இயேசு கிறிஸ்து தான். அல்லேலூயா. அப்போ என் பெலனாகிய கர்த்தாவே நான் உண்மையிலே அன்பு கூற நீங்கள் செய்ய வேண்டியது தேவனிடத்துல அன்பு கூற வேண்டும். அல்லேலூயா. அப்போ 6வது வசனம் சொல்லு பாருங்க, எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி நான் என்ன பண்ணேன்? அவையமிட்டேன். அல்லேலூயா. அப்போ நம்ம அவையமிடும் பொழுது தமது ஆலயத்தில் இருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சன்னதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்த ஆண்டுடைய வார்த்தை எப்படி சொல்லுகிறது என்றால், உங்களுக்கு உண்டான நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும், இயேசுவை நோக்கி கூப்பிட வேண்டும். அப்போ என் தேவனை நோக்கி, அப்போ வசனம் அதுதான் சொல்லுகிறது, ஆண்டோடைய வார்த்தையை தான் சொல்லுகிறது. என் தேவனை நோக்கி அவையமிட்டேன். அவையமிடுகிறதுனா என்ன பாருங்க, நீங்கள் தேவ சமூகத்தில் அப்படியே முழங்கால் படிக்கிட்டு, ஆண்டவரே உங்களால் முழங்காலில் நிற்க முடியலைன்னா எப்படி நின்றோ அல்லது எப்படியோ, ஆனால் தன்னை தாழ்த்தி உங்களை தாழ்த்தி ஜெபிக்கும் பொழுது அவையமிட்டு கண்ணீரோடு ஜெபிக்கலாம், அழுது புலம்பி ஜெபிக்கலாம், போராடி ஜெபிக்கலாம், எப்படி வேணுனாலும் அவையமிட்டு தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சன்னதிக்கு போய் அவர் செவிகளில் ஏறிற்று. இப்போ நாம் நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது, தேவனை நோக்கி அவையமிடும் பொழுது அவர் கேட்டு நமக்கு பதில் தருகிற தேவனாக இருக்கிறார். கலங்காதே திகையாதே என்று சொல்லி பதில் தந்து உங்களை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தகப்பனே மை துதிக்கிற சோத்திரம் கர்த்தாவே, சர்வ வல்லமையுள்ள தெய்வமே மை துதிக்கிற சோத்திரையா. நேற்றும் இன்று மாறாத என்னுடைய நல்ல தகப்பனே, உடைய பரிசுத்த கரத்தில் ஒரு ருசியாய் எங்களை தாழ்த்தி உடைய பொறுப்பாத்தில் தருகிறோம். தேவன் பொறுப்பெடுங்க. இயேசு கிறிஸ்து ரத்தம் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.